நம்ம பைனாப்பிள் ஃபார்ம்ல இருந்து பறிச்சுட்டு வந்த மொத்த பைனாப்பிள் இன்னைக்கு நம்ம ஜாம் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பைனாப்பிள் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஹோம்மேட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம ஜாமுக்கு. நம்ம ஏன் இந்த பைனாப்பிள் ஜாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரிங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 1 year முன்னாடி இந்த பைனாப்பிள் ஃபார்ம் பண்ணோம். நியர்பை 3 lakhs மேலே இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த ஃபார்ம் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம ஹோல்சேலில் கொடுக்கும்போது ரொம்ப ரேட் கம்மியாக எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது இந்த ஃபார்ம் பண்ணி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து 20,000 மேலே கூட நம்ம சேல் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு ரேட் கம்மியாக எடுக்கிறாங்க பைனாப்பிள். ஸோ அதனால தான் இந்த பைனாப்பிள் ஜாம் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ண போகிறோம். நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல பொருள் கொடுத்தாலும் வாங்குவாங்க. பிகாஸ் மக்களுக்கு தேவை நல்ல தரமான குவாலிட்டியான பொருள். ஸோ நம்ம அதுக்காக மேக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஜாமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாக ஹோம்மேடு தான். பிகாஸ் நம்ம குழந்தைங்க தான் ஜாமெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்குற ஜாமுக்கு எதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜாமெல்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஜாம் பக்காவாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சுங்க ஜாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. நம்ம பைனாப்பிள் ஜாமுக்கு லேபிள் டிசைன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம டிசைன் பண்ண லேபிளில் பிரிண்டிங் ஷாப்பில் போயிட்டு பிரிண்ட் எடுத்து பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்டிக்கர் கிழிச்சு லேபிளுக்கு ஒட்டி பார்த்தேன் எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு. நான் ஒரு பிரெட் எடுத்து அதில் கொஞ்சம் நம்ம ஜாமை அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த பிரெட்டில் ஜாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பல்ப் இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் கடையில் வாங்குற ஜாமுக்கு எதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. பிகாஸ் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் என் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஜாமை பிரெட்டில் போட்டு சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு நம்ம ஜாம் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 300 கிராம் வந்து 250 வருது, 1/2 கிலோ வந்து 400 வருது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.